ஆளுநர் மாளிகை அழைப்புதழில் மீண்டும் காவி உடையில் திருவள்ளுவர் படம் அச்சிடப்பட்டிருப்பது புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் உலக பொதுமுறை தந்த திருவள்ளுவர், கவிஞர்கள் கபீர்தாஸ், யோகி வேமனா குறித்த சர்வதேச கருத்தரங்கம் இன்று நடைபெற்றது. இந்த சர்வதேச கருத்தரங்கம் தொடர்பான ஆளுநர் மாளிகை அழைப்புதழில் காவி உடையுடன் திருவள்ளுவர் படம் அச்சிடப்பட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. வள்ளுவரின் அதிகாரப்பூர்வ படத்தை அரசு வெளியிட்டிருக்கும் நிலையில் அதற்கு முற்றிலும் மாறுபட்ட ஆளுநர் ரவி காவி உடையுடன் வள்ளுவர் புகைப்படத்தை வெளியிடுவதற்கு தமிழ் ஆர்வலர்கள், அரசியல் கட்சியினர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மதம், சாதி மற்றும் இனத்தின் பெயரால் மக்களிடம் பகைமையை உருவாக்கும் அரசியலை கையில் எடுத்து ஆளுநர் ரவி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி சு வெங்கடேசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். வள்ளுவன் போதித்த அறம் வாழ்வியலுக்கு எதிராக செயல்படுகிறார் என்றும் குற்றம் சாட்டினார். ஆளுநரின் செயல்பாடு கண்டனத்திற்கு உரியது என்று காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் உள்ளிட்டோர் தெரிவித்துள்ளனர். எந்த காலத்தில் திருவள்ளுவர் காவியை நேசித்தார், எந்த காலத்தில் இந்து அமைப்பை பற்றி ஐயன் திருவள்ளுவன் சொல்லியிருக்கிறார், இதற்காக வெளிப்படையாக இப்படிப்பட்ட உண்மைக்கு புறம்பான செய்தியை ஆர்எஸ்எஸ் பரப்பலாம். அவர்கள் ஒரு இயக்கமாக இருக்கிறார்கள். அவருடைய வேலையே உண்மையை உண்மையாக சொல்லாமல் உண்மைக்கு புறம்பாக பேசுவது ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கை, கோட்பாடு, திட்டம். ஆனால் அரசியலமைப்பின் சட்டத்தின்பால் பதவியேற்றிருக்கின்ற ஆளுநர் எப்படி இப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபடலாம்? மனு தர்மத்தை செயல்படுத்த வேண்டும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைகளை செயல்படுத்த வேண்டும், தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை கால் ஊன்ற செய்ய வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு அவர் செய்கிறார். இத்தகைய முயற்சிகளின் மூலமாக பாஜகவை தமிழ்நாட்டில் கால் ஊன்ற செய்ய முடியவே முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்தாகும். ஆனால் ஆளுநருடைய செயல்பாடு என்பது அதையெல்லாம் சுருக்கி ஒரு சிமுலிக்குள் அடைத்து அவர் இந்து மதத்திற்கு சொந்தக்காரர் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்குள்ள பகிரத முயற்சியில் அவர் ஈடுபட்டு வருகிறார். அந்த முயற்சி தவறான முயற்சி, கண்டனத்திற்குரிய முயற்சி. அந்த முயற்சி ஒருபோதும் வெற்றி பெறாது. எழுத்தாளர்கள், பகுத்தறிவு சிந்தனையாளர்களுக்கான ஒரு விழா அது. அந்த விழாவில் போய் திருவள்ளுவரை காவி உடை அணிவிப்பது திருவள்ளுவரை மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமான தமிழ் சமூகத்தையே அவமானப்படுத்துகிற காரியமாக இருக்கிறது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அவர் மேலும் மேலும் காவி அரசியலை செய்து கொண்டிருக்கிறார். உடனடியாக மத்திய அரசு அவரை திரும்ப பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு நான் கேட்டுக்க விரும்புகிறேன். ஏற்கனவே கடந்த ஜனவரி 16ஆம் தேதியான திருவள்ளுவர் தினத்தன்று காவி உடை அணிந்த திருவள்ளுவர் படத்திற்கு ஆளுநர் ரவி மலர் தூவி மரியாதை செலுத்தியது சர்ச்சையானது. அதைத் தொடர்ந்து மே 24ஆம் தேதி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற திருவள்ளுவர் திருநாள் விழாவிற்கான அழைப்புதழில் காவி உடையுடன் வள்ளுவர் படத்தை ஆளுநர் மாளிகை பதிவிட்டதற்கும் கடும் எதிர்ப்பு கிளம்பின. கடந்த 2020ஆம் ஆண்டு திருவள்ளுவர் தினத்தன்று காவி உடையுடன் இருக்கும் திருவள்ளுவர் படத்தை ட்விட்டரில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பகிர்ந்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு கிளம்பவே சில மணி நேரத்திற்கு பிறகு காவி உடை அணிந்த திருவள்ளுவர் புகைப்படத்தை வெங்கையா நாயுடு நீக்கிறார். ஆனால் ஆளுநர் ரவி வள்ளுவனுக்கு காவி உடை அணிவிப்பதை தொடர்ந்து செய்து வருகிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.